ஏன் நாங்க தாழ்த்தப்பட்ட ஒண்ணு கேவலப்பட்டுறீங்களா? நாங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்றால எங்களை பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இருக்குதா? ஏன் நாங்களா ஷெட்யூல் கேஸ்ட்லாம் உங்களுக்கு அவமானமா? அப்ப எங்க உழைப்பு, எங்களுடைய கஷ்டம், எங்களுடைய பலம், எங்களுடைய சக்தி எல்லாத்தையும் உங்களுக்காக எழுந்துட்டுமே. அப்ப அது மாத்திரம் எப்படி நியாயம்? ஆகையால நீ கூப்பிட்டு பேசுறதுக்கு தேங்க்யூ, நீ கூப்பிட்டதுக்கு நன்றி. பட் முடிவு எடுக்கலையே, நீ முடிவு எடுக்கலையே, ஒரு தினமான முடிவு எடுக்கலையே. ஏன் இந்த பிள்ளைங்க கூப்பிட்டதை வந்துச்சு, அறுபது உட்கார வச்சு பார்த்துருந்துச்சு. ஆனா பேசுற விதம் ரொம்ப கரெக்டா இருக்கணும் ஐயே, கரெக்டா இருக்கணும். ஒரு பச்சை புள்ள அழுதுனா என்ன பண்ணணும்? நீ குழந்தை பசிக்கு அழுது பால் கொடுக்கணும். பேண்ட் ஷர்ட் தைச்சு போட்டா இனத்துக்கு ராஜா பந்தன பெரியனா எப்படி பிடிச்சிடுவேன்? அப்ப இந்த 19 நாளா நாங்க போராட்டம் நமக்கு தன்மையின் மக்கள் நமக்கு கொடுத்த ஆதரவு, அனைத்து வியாபாரிகள் நமக்கு செய்த தர்மம் எல்லாம் வீணா போயிடுறாங்க. ஒட்டுமொத்த தொழில்கள் அழிக்கிறதுக்கு போடுற திட்டம் மட்டும்தான் இந்த மேனேஜ்மெண்ட் பிளான். இப்ப கூட சொல்றோம், சேலஞ்ச் பண்ணி சொல்றோம், தைரியமா சொல்றோம், எங்களை கூப்பிட்டு பேசு, பேசுறது உண்மையே பேசு, உண்மையை செய்யாது. என்ன சொல்லிருப்பாங்கக்கா, இந்த கான்ட்ராக்ட் தொழிலாளிகளா இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் பெம்மல ரன் பண்றேன், ரன் ஆகும் தெளிவா, உள்ளுக்கு ஒண்ணு கூட ஏங்காது, வெளியே ஒண்டி சொல்லலாம் ரன் ஆகுது. எங்க ரன் ஆகுது? ஒண்ணுமே ஆகுது, வாய்ப்பு இல்லை ராஜா, பண்ண முடியாது. அது புள்ளி, நோ டவுட். அது நான் சொல்றதுல செல்லாம், நான் உண்மையை சொல்றேன். இப்போ ஒருவருக்கு ஒருவர் ஆற்று, அப்துல்லா போனா அது ஒரு டேஸ்ட், முபாரக் பண்ணினா அது ஒரு டேஸ்ட், இந்தியன் போனா அது ஒரு டேஸ்ட். அந்த மாதிரி நம்ம லேட்டுங்க ஒருவருக்கு ஒரு டேஸ்ட், கோஸ்ட் ஆர் லைக் காம்பனன்ட் இல்லையா? அப்படி எப்படி அழைக்க போகிறோம்? எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு தொழிலாளிக்கும் வேலை இல்லை அப்படின்ற வார்த்தை அங்க இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் டிமாண்ட் இதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட். செகண்ட், எனக்கு இமிடியேட்டா வேஜ் டிவிஷன் பண்ணி கொடுக்கிறதுக்கான மினிட்ஸ் வரணும், இல்லைன்னா கார்பரேட் மேனேஜ்மெண்ட் இங்க வரணும். இல்லைன்னு சொன்னா பந்தல் விட்டு அவங்க எழுதுறது இல்லை. அதனால என்ன சந்திக்கிறோம். இந்த போராட்டம் இங்கே நடந்து இருக்குது. பந்தல் பிரிச்சு பேசலாம் முடியாது ராஜா, பந்தல் பிரிக்க முடியாது. ஒட்டுமொத்த தொழிலாளியுடைய கவனமும் இதுதான், சிந்தனை இதுதான், தர்மமும் இதுதான். திருப்பதிதான் பிரிக்கிறவா வேணாமா? நியாயம் கிடைக்கிறவங்க பிரிக்க முடியாது தோழர்களே. பந்தல் பிரிச்சு உள்ள வந்துருவோம். நீங்களே சொல்றீங்க தோழர்களே, பந்தல பிரிச்சு உள்ள போயிடலான்னு சொன்னா நீ அமைதியா இருந்தா ஒத்துக்கிற மாதிரி அர்த்தம். வானான்னு சொன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு காது கேட்கிற மாதிரி அர்த்தம். பந்தல பிரிச்சுடலாமா? அன்பு தாய்களே, பேச்சா மேனேஜ்மெண்ட் இதுதான். மேனேஜ்மெண்ட் ப்ளீஸ் மைண்ட் இட், தயவு செய்து சிந்திங்க. இந்த போராட்டத்தை நீங்கள் தொடர்ந்து டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இது இன்று நாளை முடியும் மட்டும் தயவு செய்து நினைச்சுக்காதீங்க. இது ஒரு முடிவு மட்டும், இதுல வெற்றி கண்டிப்பாக இதுல தலை சார்ந்து உள்ள போறது மட்டும் லைஃப்ல கிடையாது. அதனால இல்லாமலே ஒன்றால் நாங்கள் சந்திக்க தயார். அன்பு சகோதரிகளே, நேற்றைய தினம் நம்ம அன்பு சகோதரி இவ்வளோ தைரியமா, எவ்வளோ தன்னம்பிக்கையா எல்லாரும் ஒண்ணுன்னு பேசி அந்த குழந்தைக்கு நம்ம யாருமே நன்றி சொல்லும். அன்பு சகோதரி உஷாக்கு அவ்வளோ ரொம்ப தெளிவா சொல்லிச்சு, எப்படி இருக்கணும், யூனியன் எப்படி இருக்கணும், தலைமை எப்படி இருக்கணும், நீங்க எப்படி வழி நடத்தணும். அந்த அளவுல எங்களுக்கும் ஒரு இவ்வளவு லேடிஸ் இருக்கும், எங்களுக்கும் ஒரு ரெப்ரசன்ட் வேணும். கண்டிப்பா தாயே எல்லாம் பேசினேன். அதனால கரகோஷத்தோட அன்பு சகோதரிக்கு ஒரு நன்றி. தோழர்களே, இன்னைக்கு 19வது நாட்களாக பல்வேறு தலைவர்கள் நமக்கு ஆதரவு தந்து இந்த போராட்டம் நியாயமான போராட்டம், இந்த போராட்டம் உண்மைக்கான போராட்டம், இந்த போராட்டத்தில் தான் இங்க இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுடைய வாழ்க்கை தரம் மாறும், அவர்கள் குடும்பம் சுபிட்சை பெறும் என்றது தான் இந்த போராட்டம். நீங்க ரொம்ப அவளோட எதிர்பார்த்துருக்குதுன்னா
ஆனா அவங்கலாம் நேத்து கார்பரேட் மேனேஜ்மெண்ட் வரேன்னு சொல்லிச்சு, ஏமாத்துச்சு. பரவாயில்ல விடு, அட்லீஸ்ட் இங்க இருக்கிறவங்க கூப்பிட்டாங்களே, என்ன பேசினாங்க தோழர்களே? புள்ளி வச்சு கதை சொல்றதுக்கு இது நேரம் இல்ல. பூச்சூடி மஞ்சள் பூசம் இது நேரம் இல்ல. அங்க நடந்தது என்னன்னு சொன்னா, கான்ட்ராக்டர் முதல்ல நம்மளுக்கு போன் பண்ணி கூப்பிடுறான். என்னன்னு கூப்பிடுறான்? இங்க இருக்கக்கூடிய பிஎம்எல் மேனேஜ்மெண்ட், HR டிபார்ட்மெண்ட் ஒன்றிணைந்து உங்களை கண்டிப்பா கோஆர்டினேஷன் கமிட்டி, நான் பர்மனன்ட் தலைவருமோ கோஆர்டினேஷன் கமிட்டி சார்பில் நீங்க எல்லாம் வரணும். அங்க என்ன ஒரு தடை. என்ன தடை? இப்பதான் அவங்க பேசிருக்கிறாங்களாம், அது ஒரு நீங்க வெளியே நிக்கணும். என் தோழனுக்காக 20 நாளா இங்க உட்காந்துக்கிற 19 நாளானா அது உட்காரத்துல என்ன ஆயிடுவோம்? வெயிட் பண்ணும். எப்படி வெயிட் பண்ணும்? என்ன கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லணும். அவங்களுடைய கேள்வி எப்படி இருக்கும், நம்மளுடைய பதில் எப்படி இருக்கணும், நம்மளுடைய கோஆர்டினேஷன் தீர்ப்பு என்னவா இருக்கணும். நாமளும் ஸ்டடி பண்ணிக்கினேன் தயாரான நிலையில. அப்ப திடீர்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெறும் 6 பேர் வாங்க முடியாது. 6 பேர் வரத்தில்ல, 10 பேர் வருவோம். எல்லா யூனியன் சார்பில் 2 பேர் HNP டிவிஷன் கூட வரணும். சரி, அது மேல கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணி அதுக்கு ஒரு கால வெயிட் பண்ணி அதுக்கு ஒரு தினமான முடிவு எடுக்கிற மாதிரி எடுத்து எங்களை உள்ள கூப்பிட்டாங்க. போன்ஸ் எல்லாம் எதுவும் உள்ள எடுத்துன்னு போக கூடாது. ஓகே, இந்த துண்டு கூட நாங்க போட்டு போல. ஏன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் ரெஸ்பெக்ட் இருக்கட்டும், போராட்டக்காரங்களாவே தெரியக்கூடாது, தொழிலாளியாவே திட்டம் அப்படியே போல. அங்க உள்ள பேசும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன சொல்றது மேனேஜ்மெண்ட்னா, பந்தல் பிரிச்சு. சரி, பந்தல் பிரிச்சுட்டு எங்க போட்டோம்? மெயின் கேட்ல இருந்து பந்தல் போட்டுக்கிட்டுமா? சொல்ல, இங்கிலீஷ்ல பந்தல் பிரிச்சுட்டு மெயின் கேட்ல பந்தல் போட்டுக்கிட்டுமா? இல்ல, பந்தல் பிரிச்சுட்டு உள்ள வந்துரு. சரி, உள்ள வந்துட்டா என்ன பண்ற சொல்ல. இது வந்தாலும் மேனேஜ்மெண்ட் அப்பதான் உன்ன பேச்சுவார்த்தை கூப்பிடும். ரஜா, மேனேஜ்மெண்ட் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறதுக்காக இங்க பந்தல் போட்டுக்கிறோம். அந்த சொல்றதுக்கு நீங்க உள்ள வந்து பந்தல் பிரிச்சுட்டு உள்ள வந்துருவோம். நீங்களே சொல்லுங்க தோழர்களே, பந்தல பிரிச்சுட்டு உள்ள போயிடலான்னு சொன்னா நீ அமைதியா இருந்தா ஒத்துக்கிற மாதிரி அர்த்தம். வானான்னு சொன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு காது கேட்கிற மாதிரி அர்த்தம். பந்தல பிரிச்சுக்கலாமா தோழர்களே? அன்பு தாய்களே, பேச்சா மேனேஜ்மெண்ட் இதுதான். இது வந்து நாடகம் இல்ல, இது வந்து நடிப்பு இல்ல, இது வந்து எங்களுடைய இதயத்தின் வேதனை. இது யாரை தட்டி கழிக்கிறது, யாரை ஏமாற்றுறீங்க? என் தோழர்களே, மீண்டும் உங்களுக்கு கேட்கிறேன், இது தனிப்பட்ட தலைவர்கள் எடுத்த முடிவல்ல. என் தொழிலாளி என்ன முடிவு சொல்லிட்டோம், இந்த நிமிஷம் சொல்லிட்டோம். சரி, நீங்க போகட்டும், பந்தல் பிரிச்சுட்டு வரதுக்கு நாங்க தயார்னு சொன்னோம். ஆனா என் தொழிலாளி முடிவு போலாமா? ஆகையால 19 நாள் போராடிய இந்த போராட்டம் 1 or 2 daysல வெற்றி பெறுவது தெரிஞ்சுக்க மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுன்னு சொன்னா, தொட்டு பேசு. இந்த அம்மா அவங்க குழந்தைங்க சோற்றுனாக்கா குருவி பூ கொண்டு வா, அதுவே அது மூஞ்ச பார்த்து குட்டிங்க இருக்கும் கண்ணாடியில. எந்த அது பூ கொண்டு வருது தாய? இந்த பூச்சாண்டிக்கு நம்ம ஏமாறது இல்ல. ஏன் சொன்னா, இவ்வளவு ஒற்றுமையோட ஒட்டுமொத்த தொழிலாளர் ஒன்றிணைந்து, இந்த தங்கவர்கள் ஒன்றிணைந்து, வியாபாரிகள் ஒன்றிணைந்து, அனைத்து சமுதாய மக்கள் ஒன்றிணைந்து நீங்கள் போராடக்கூடிய போராட்டம் நியாயமான போராட்டம், தர்மத்தின் போராட்டம், உண்மைக்கான போராட்டம் இந்த ஊரே சொல்லுது. ஆனா பந்தல பிரிச்சிடு. எப்படி ராஜா பிரிச்சிடுவ? எப்படி பிரிச்சிடுவ? அதுக்கு பந்தல் போட்டனுக்கே சொல்லிக்கணும். போராட்டம் துவங்கி அன்னைக்கே சொல்லிக்கணும். வா பேச்சுவார்த்தைக்கு வரலாம். சரி, அப்படி கூட ஒரு பேச்சுவார்த்தை, அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம். எப்படி? சரி சார், நீங்க கேட்கறது நியாயம், நாங்களும் ஒத்துக்கிறோம், உங்களால முடியும்னு சொல்றீங்க, பேச்சுவார்த்தை நடத்துது. திங்கட்கிழமை காலையில கார்பரேட் ஆபீஸ்ல மீட்டிங் டிசைட் ஆகட்டும். அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். அங்கே பந்தல் பிடிச்சிடுறேன், அதுக்கு தயாரா? இல்ல, அதெல்லாம் முடியாது. வேற அப்படி இருக்க முடியும். சும்மா வர மாதிரி வந்து
நீ போற மாதிரி போய், நீ அழுகிற மாதிரி அழுது, நான் தொற்றுற மாதிரி தொற்றுற, நீ ஓடுற மாதிரி ஓடுனா ஏமாந்து பார்த்து என் தொழிலாளர் கூட்டம் முட்டாள் கூட்டம் இல்ல தோழர்களே, இது முட்டாள் கூட்டம் இல்ல, இது ஒரு நியாயமான போராட்டம். இந்த போராட்டத்துக்கு முதல் ரவுண்ட் நீ பேச்சுவார்த்தை கொடுத்துக்கிற, அப்ப கூட நீ என்ன சொல்றோம், இது உனக்கு ஓகே ஆயிருக்குது, இது இந்த பொருள் உங்களுக்கு கிடைக்குது, இந்த சர்வீஸ் கிராஜுவிட்டி இவ்வளவு நாள்ல கிடைக்குது, அதை பத்தி எதுவுமே பேசல. எங்க அம்மாவை போனது கிஃப்டா, அண்ணன் தம்பி சாப்பிடாத சிப்டா, எல்லாம் கிடையாது. நாங்க அனுபவிக்கிறது ஒண்ணு இல்ல, துக்கம் எங்களை ஏமாற்றக்கூடாது, எங்களை கூட்டு பழத்தை தள்ள நினைக்கிறார், அது தப்பு. தலைமுறை முடிவு ஒட்டுமொத்த தலைவர்கள் உள்ள வந்து வேணும். எடுக்கிற முடிவு எனக்கு கரெக்டா சொல்லு, நீ பதில எடுக்கல கேள், முடியும்னா எங்களால முடியும். நான் சொன்னேன் என் தோழன் கேட்குவானுங்க தான், அதுக்காக ஒரு வயிற்றுல பத்னி வயிற்று மேல பச்சை துணி போட்டு அனுப்பிட்டா உள்ள. அதுக்கு நான் 19 நாளா போராடி இருக்கேன். போராட்டம் ஆகட்டும், அது 8 விதமான எங்களுக்கு துன்புறுத்தல் இருக்கட்டும், அதை தாங்கி அதை எதிர்த்து போராடி என் தோழரை காப்பாற்றுறதுக்கு நாங்க தயார். என் தோழரை நீ தயாரா? நீ தயாரா இருக்கணும். உனக்குள்ள என்ன சலசலப்பு இருக்கக்கூடாது. இந்த தலைமை காப்பாற்ற நம்பிக்கை உனக்கு இருக்கணும். நம்ம தாய் விஷமானதோட குடிப்பண்ணு சொல்லும், அப்படி நீ முடிவெடுக்கிறாதான் இந்த போராட்டத்தை வெல்ல முடியாது. தோழரை நம்பிக்கை வை, இந்த தலைமை நம்பிக்கை வை. நாங்க விட்டு கொடுக்கிறதுக்கு தயார் இல்ல, தொட்டு கொடுக்கிறதுக்கு தயார் இல்ல. இன்னைக்கு அவங்க சொல்ல கேட்டு உள்ள போனா அவன் நினைக்கிறவன் மெடிக்கல் சென்டர்ல வேலைக்கு வைப்பான். இந்த மாதிரி ஒரு என்ன ஒரு ஆதரவு நம்ம உள்ள போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னா அவன் டிசைட் பண்றவன் தான் சப் கான்ட்ராக்ட் உள்ள இருக்குவான். நான் நீ வீட்டுக்கு போயிடணும், அவன் டிசைட் பண்ற தொழிலாளி தான் உள்ள இருக்கணும், மற்றவங்க வெளியே போயிடணும். அது சரியா? தொழிலாளர்களை நீங்களே சொல்லுங்க. ஒரு முறைக்கு 2 முறை, 2 முறைக்கு 3 முறை, 10 முறை பேசணும். என்ன செய்யற, எப்போ செய்யற சொல்லு. என் அன்பிற்குரிய தோழமை தொழிலாளர் தோழர்களே, இங்க இருக்கக்கூடிய நான் பெர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி உங்களுக்காகவே வாழ்ந்து இருக்கிறோம். எங்களுக்காக எதுவுமே வேணாம், உங்களை வாழ வச்சு அழகு பார்க்கிறோம். இப்போ சகோதரர் என்ன சொல்றாருன்னா, பெயிண்டிங்ல ஒரு 30 தோழர்களுக்கு சம்பளம் போல. நாம இந்த மீட்டிங்ல அதை பத்தி கூட பேசுறோம். இன்னைக்கு கண்டிப்பா போடுறேன்னு EKW பொறுப்பேற்றுக்கிறார். போடலன்னு சொன்னா அதற்கான பலன் நாளைக்கு கிடைக்கும். ஏற்கனவே நாங்க சொன்னோம், நாங்க ஏற்கனவே ரொம்ப கவலையில, கஷ்டத்துல, துன்பத்துல, வயிற்றுச்சல் இருக்கிறோம். இதுல எங்களுடைய போன மாசம் சம்பளத்தை நீ போடலனா எங்களுடைய ஆதங்கம், எங்களுடைய கோபம், எங்களுடைய வெறித்தனம் வேற மாதிரி ஆயிடும். அதை நாங்க ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறோம். நாங்க ஏதோ என்ட்ரிஸ்ல ஏதோ மைதானத்தில் பேசிருக்கோம் இருக்கக்கூடாது. மேனேஜ்மெண்ட் எங்க சம்பளம் என்ன ஆகுது செய்தி இன்னைக்கே போட்டு, அப்புறம் நாங்க வந்து கேட்டுக்கிட்ட இன்னைக்கு அன்பா பேசுவோம் மாத்திரம் நினைச்சுக்காத, நாங்க வேதனையா தான் பேசிட்டு வந்தோம். அரிச்சமாவை அரைக்கிறதுக்கு ஃப்ளோர் மில் தேனா தேனா கட்டினா அது பாபா மில்லன்னா அது மகாராஜா மில்லன்னா அரிச்சமாவே ஆச்சுன்னா எப்படி ராஜா நியாயம்? ஒரு புதுசா யோசிக்கணும். இந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணோம், என்ன பண்ணா இந்த பிள்ளைங்க ஏத்துக்கும். இங்க இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு பேசுறதுக்கு தைரியம் இல்லைன்னு சொன்னா, கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட் கிட்ட உங்களால எதிர்த்து பேச முடியலன்னு சொன்னா, இந்த கோஆர்டினேஷன் கமிட்டி பேசுறதுக்கு தயார். அது என்ன இருந்தாலும் சரி. என்னதான் பண்ணிடுவீங்க நீங்க? வாயில சொல்லிட்டீங்க பத்தியா, அர்ஜுன் பட்டு ஒரு நாளைக்கு 3 கோடி லாஸ். ஆமா ராஜா, 10 கோடி லாஸ் நகரம் 10 நாள்ல 30 கோடி எடுத்து கொடுப்பா. அவங்க சொல்லிக்கிட்டு கூட்டு உட்கார வச்சு பேசு. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நல்லா தெரியுது இங்க இருக்கிறதெல்லாம் தங்கம்னு. நீ சும்மா மணாலட்டிய பூச்சி கையில வச்சுக்கின்னு இதுதான் உயிர், இதுதான் இந்த நாட்டை காப்பாத்து நினைச்சுன்னா நாங்க என்ன ராஜா பண்றோம்? நீங்க ஒரு தொழிலாளிய கெப்பாசிட்டி பவர் என்ன? நீ கொடுக்கிற வேலைய 8 நாள் வேலையை 8 ஊர்ல செய்வோம் ராஜா. இந்த 20 நாள் போராட்டத்தினுடைய வலிமை நஷ்டத்தை 10 நாள் பூர்த்தி செய்யறோம். நாளைக்கு இது இன்னைக்கு இப்ப சொல்ல கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட் நீ கூப்பிடுங்க, ஒரு டிசிஷன் உங்களுக்கு இது கொடுக்குறேன், இதை நான் இதை செய்யறேன், இதுதான் எனக்கு இது ஒரு நேரம் வேணும், மினிட்ஸ் பண்ணி எங்க கிட்ட கொடு.
நாளைக்கு காலையில் நோ சண்டே ஒர்க்கிங் டே டிக்ளேர் பண்ண. வீட்டுக்கு பத்தல ராஜா, உன் ப்ரொடக்ஷன் எவ்வளவு இருக்குது ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் பூர்த்தி செய்து கொண்டு நான் இதை என் தொழிலாளி மேல சத்தியம் பூர்த்தி செய்து கொள்வேன். அந்த அளவுக்கு எங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, அந்த அளவுக்கு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒற்றுமை இருக்குது. சும்மா இன்னைக்கு எப்படின்னா இது ஒஞ்சிடும், இது எப்படின்னா ஒஞ்சு வேற சொல்றாங்க தெரியுமா, ஒரு காவா ஒண்டிச்சுன்னா 100 காவா ஒண்டிடுமா ராஜா. இது காவால ராஜா, காங்கிரீட். இது காங்கிரீட் ராஜா. சீசன் ஆயிட்டு கப்பலு நம்மளுக்கு பெருசு ராஜா, கப்பலு நம்மளுக்கு தான் பெருசு. கடலுக்கு அது சும்மா பொம்மை மாதிரி. நாங்க கடல் ராஜா, ஒட்டுமொத்த தொழிலாளர் இந்த தங்க வயலுடைய கடல். எங்க மத்தியில நீ சும்மா மிதக்கத்தான் முடியும், எங்களை அழிக்க முடியாது. எனவே என் சகோதரிகளை, என் தாய்களை, பொறுத்தவன் பூமியால் வான். நம்ம பொறுக்கலாம், கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் இந்த புரட்சி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க சும்மா தொட்டு பார்த்திருப்பாங்க, கூப்பிட்டு பார்த்திருப்பாங்க, பேசி பார்த்திருப்பாங்க, பிடிச்சிருக்காங்களா, பிடிச்சிட்டு அதே விட்டுலாம். ஆறுன கஞ்சி, பழைய கஞ்சி, புளிச்ச கஞ்சி பொதுல தொட்டின்னு ஊத்துற கஞ்சா பண்ணிடலாம். நம்மள பாக்குறாங்க நம்ம ஐஆர் 50 ADT 36 என்ன சர்ச்சி ராஜா இது. அதே தக 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 தகான்னு பாரு, சேர பார்த்தாலே விட்டுருவிடா. அப்படிப்பட்ட என் தொழிலாளி முகம் பார்த்தியா, இன்னைக்கு 19 நாள் ஆகுது. யாரா சோறு வைட்டுக்கிறீங்களா ராஜா? ஏய் சம்பளமே வரல கூட பரவாயில்ல தான் முடிவு போட்டு உட்காந்துக்கிறோம். நீ பந்தல பெரியனா எப்படி பிரிச்சிட்டோம்? பந்தல முடியாது. என் தொழிலாளியினுடைய ஆணையாக சொல்றோம், என் தொழிலாளி மீது ஆணையிட்டு சொல்றோம், அவங்களுடைய வாக்குறுதியா சொல்றோம். ஒட்டுமொத்த தொழிலாளி இந்த பந்தல பிரிக்கிறதுக்கு ஒத்துக்கிறது இல்லை. இதான் உண்மை. ஆகையினால மீண்டும் நீ சிந்திச்சு பாருங்க. டைம் இப்பதான் 3:30 மணி. நீ இன்னைக்கெல்லாம் யோசனை பண்ணு ராஜா. நாளைக்கு கொடுக்கும் ஒண்ணு தப்பு இல்லை. ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால விடுமுறை இல்லை ராஜா, பேச்சுவார்த்தை பண்ணலாம், ஒண்ணு தப்பு இல்லை. கூப்பிடு, கார்பரேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லு. யூனியன் வந்து எங்க எதிரில் பேச்சுவார்த்தை நடத்துச்சு. அந்த பேச்சுவார்த்தை போய் தொழிலாளி மத்தியில பேசி ஒட்டுமொத்த தொழிலாளி எதிர்ப்பு தெரிவிச்சிட்டான் சொன்னோம். அதனால்தான் இவங்களுடைய அனைவருடைய குரலை பதிவு செய்து உங்களுக்கு தெரிவிச்சிருக்கு. இதுல எல்லா தலைவரும் நாங்க வந்து பேசுறோம், ஒருத்தரும் பேசுறோம். பட் சிவா தலைவர் பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை. அதனால்தான் நான் பேசுகிறேன், வேற ஒண்ணு இல்லை. ஆகையினால தோழர்களே, ஒரு மிகப்பெரிய ஓவியரே ஒரு இயேசு புராணம் வரையணும்னு ஆசைப்பட்டான். இயேசு மாதிரியே இருக்கிறவங்க தேடி 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 ஒரு அழகான ஒரு தம்பியை கூப்பிட்டு நிக்க வச்சு ஓவியம் வரைஞ்சான். அந்த தம்பி கேட்டானா, ஓவியரே என்ன இவ்வளவு அழகா வரையிறியே, ஏன் வரையிற? ஒன்னும் இல்லப்பா, என் வாழ்நாள்ல நான் எவ்வளோ நல்லது செய்துட்டேன். எனக்கு ஒரு தினமும் சில ஆண்டு கழிச்சு அந்த ஓவியருக்கு கண்ணு மறையிற கட்டம் வரும்போது அவர் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சான், முடிவா நம்ம ஒரு யூதாசை வரைஞ்சிடணும். சரி தேடி 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 யாரோ ஒருத்தனை கண்டுபிடிச்சி ஓவியம் வரைஞ்சானா. வரையும் போது அந்த புள்ள கேட்டானா, சில ஆண்டு கழிச்சதுனால, மதர் நீ யாருன்னே எனக்கு தெரியல, பட் என்னை பார்த்து வரைகிற, ஏன் வரைகிற, எதுக்கு வரைகிற, என்ன நோக்கத்தில் வரைகிற, நீ கோச்சுக்கலாம் நான் சொல்றேன், சொல்லு மதர். ஒன்றும் இல்லை, பல வருஷத்துக்கு முன்னால ஒரு இயேசுபிரான் மாதிரி ஒரு புள்ளைய பார்த்து வரைஞ்சேன். முடிவில் ஒரு யூதாசை வரையணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு தான் வரைஞ்சேன். அந்த புள்ள சொன்னானா, பல வருஷத்துக்கு முன்னால இயேசுபிரான வரைஞ்சே அவன் தான் நான் யூதாசா அவங்க மத்தியில வந்து எனக்கு வேற வழியில நான் சொன்னா. அந்த மாதிரி நாங்க இயேசுபிரானை தேர்ந்து போனா எங்களுக்கு இயேசுபிரானே கிடைக்கலையே. ஏன் நல்லதை சொல்லணுமா, நல்லதை செய்யணும். ஏன் கேட்டா இந்த மனித ஜென்மம் ஒரே முறைதான் மண்ணுல மனித ஜென்மமா பிறக்கிறது. நியாயத்தை அறிந்தது, உண்மையை அறிந்தது, உன்னுடைய குறையை கேட்கும் அளவுக்கு அறிவு கொடுத்த ஒரு ஜீவம் வந்து மனித ஜென்மம்.
சிரிச்சு வாழற ஜீவன் மனித ஜென்மம், சிந்தனையோடு வாழும் ஜீவன் மனித ஜென்மம், சிந்தித்து உன்னை வாழ வைப்பது மனித ஜென்மம். அப்படிப்பட்ட மனித ஜென்மம் ஆகிய நாங்க கண்கண்ட தெய்வம் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் படத்து மத்தியில 19 நாளா போராடி இருக்கிறோம். இரக்கம் இல்லாம, எங்கள் மீது ஒரு அக்கறை இல்லாம, எங்களுடைய குறைகளை தீர்க்க முடியாம, ஒரு சம்பந்தமில்லாத பதில், ஒரு சம்பந்தமே இல்லமா, அவ்வளவு 1 மணி நேரமா பேசுறோம். அதுல ஒரே துளி கூட உண்மை இல்லை. 4 ஆபீசர் உட்காந்து எங்க மத்தியில பேசுறாங்க. எல்லாம் டிசிஷன் மேக்கர் தான். எனக்கு எந்த பவருமே இல்லை. பவர் இல்லாத ஏன் கூப்பிட்ட? பவர் தான் உனக்கு இல்லையே, ஏன் கூப்பிடுற? இல்ல கான்ட்ராக்ட்காரங்கிட்ட நாங்க வெளியே உட்காந்து பேசுறோம். கான்ஃபரன்ஸ் ஏன் கூப்பிட்ட? நீட்டா பதில் சொல்லணும். பெம்மலுக்கு வெளியே, கேட்டுக்கு வெளியே, காம்பவுண்டுக்கு வெளியே கான்ட்ராக்ட்காரங்கிட்ட பேசணும். அது வேற பேச்சுவார்த்தை. அது எங்களுக்கு வேதனை. சம்பளம் பத்தல, 1 ரூபாய் கொடு, 15 நாளா வீட்டுல இருக்கிற 1 மூட்டை அரிசி வாங்கி கொடு. அது கான்ட்ராக்ட்காரங்கிட்ட பேசுறது. இது நெகோசியேஷன் ராஜா. என்னுடைய வாழ்க்கை தரத்தை பற்றி பேசுறது, என்னுடைய சம்பள உயர்வை பற்றி பேசுவது, என்னுடைய நிரந்தரத்தை பற்றி பேசுவது, என்னுடைய கிஃப்ட் பற்றி பேசுறது, என்னுடைய சர்வீஸ் கான்செப்ட் பற்றி பேசுறது, என்னுடைய 7 வருட ஒப்பந்தத்தை பற்றி பேசணும்னு சொன்னா மேனேஜ்மெண்ட் நீ தான் முன்ன வரணும். கான்ட்ராக்ட்காரனை காமிச்சுன்னு சொன்னா அது நடக்காது ராஜா, நடக்காது. சரி, கான்ட்ராக்ட்காரனை கூப்பிட்டு நாங்க மேனேஜ்மெண்ட் எதிரில சொல்றோம், உங்களுக்கு எவ்வளவு பீரியட் இருக்குது? ஜனவரி டிசம்பர் 31 லாசம். நான் 3 வருஷமாவது இல்ல 30 வருஷமாவது மாசம் கணக்கில் உட்கார வச்சு எங்க எதிரில 19 நாளா போராடுனவனுக்கு சொல்றியே சார் பதிலு, இது உனக்கு மனசாட்சிக்கு நல்லதுதா? நல்லதுதா? நீங்களே சொல்லு, யோசித்து பாருங்க. அப்படின்னா உன்னுடைய நோக்கம் எப்படின்னா இந்த பந்தல பிடிச்சிடணும், எப்படின்னா பெண்களை சுத்தம் பண்ணிடணும், இவன் எப்படின்னா பட்டியா உழைச்சு கொடுத்தணும், 8000 கோடி நான் வாங்கிக்கணும், நீ தலைமையில துணி பண்ணி வீட்டுக்கு போயிடணும். அது நடக்காது ராஜா, அது நடக்காது. சரியான முடிவு எடுத்திருக்கிறோம். தர்மத்தின் சூடு தன்னை கவ்வு, பொய் கவ்வுன்றான். கவ்வே முடியாது, எங்களை ஏமாற்ற முடியாது, எங்களுக்கு துரோகம் பண்ண முடியாது, எங்களுக்கு மோசம் பண்ண முடியாது. காரணம், நாங்கெல்லாம் தெளிவா இருக்கிறோம், நாங்கெல்லாம் ஒரே நோக்கத்தில் இருக்கிறோம், நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம். 19 நாள் ஆயிடுச்சு, இவங்களால எழுந்து நிக்க கூடாது, அப்படியே மணிக்கு வந்துருவானுங்க. இப்போ மிலிட்டரிக்கு செலக்ஷன் ஆயிடுவோம் ராஜா, ஆர்மிக்கு போடுவோம் நாங்க. அந்த அளவுக்கு தாக்கத்துக்கு தைரியம் இருக்குது, எங்களுக்கு தன்னம்பிக்குது, தானிக்குது, தின்னுக்குது. இப்ப கூட சரி, துப்பாக்கிய சொன்னாலும் உண்டியல் வச்சிருவோம் ராஜா. எங்களுக்கு அவ்வளவு பவரு. எங்களை போயிட்டு சும்மா மகுடின்னு நினைக்காத, மகுடிக்கே மயங்காத மலைப்பாம்பு. நாங்க சும்மா தூள் இப்படி ஆடிடுறது நினைக்காத, ஆடவே மாட்டோம், அசையவே இல்லை. எப்படி உக்காந்துருந்தோம் உக்காந்துக்கிறத பார்த்து நம்ம சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சாரே சொல்றாரு, இவனுங்க ತುಂಬಾ ಹುಷಾರಪ್ಪ இவனுங்க, அவரே எழுந்து போயிட்டாரு. வந்திருந்தாரு, நம்ம சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சார் ಕೂಡ வந்திருந்தாரு. ಇವ್ರು ಯಾರು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿಲ್ಲ, ಯಾಕೆ ನಮ್ಮ ಕೂತ್ಕೊಂಡಿರ್ಬೇಕು? ಹೋಗ್ಬಿಟ್ಟಿನಂದ, ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಹೇಳಿಲ್ಲ, ಬಾಯಿನ ಹೇಳಿಲ್ಲ, ಹೋಗ್ಬಿಟ್ರು ಅವರು. ಆತರ ಇದೆ ನಿಮ್ದು. எனவே என்னுடைய தோழர்களே, நீங்க எடுத்த முடிவு சரியான முடிவு. அப்படிப்பட்ட நம்முடைய கர்நாடக மாநிலத்தில் பிறந்த முன்னாள் முதல்வர் எஸ்டி குமாரசாமி ஐயா நம்ம மத்தியில வந்து என்ன சொன்னாரு? அவரு பந்தல பிரிச்சுட்டு போன்னு சொல்லினா கூட அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ಅವರೇ ನಿಮ್ಮಿಷ್ಟ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ, ಶುಕ್ರವಾರ ಬರ್ತೀವಿ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾರೆ. ಕಾಯ್ತೀನಿ ಸ್ವಾಮಿ ಅವರೇ, ನಾವು ಕಾಯ್ತೀವಿ. ಶನಿವಾರ ಆಯ್ತು, ಭಾನುವಾರ ಹೋಗುತ್ತೆ, ಕಾಯ್ತಾ ಇದ್ದೀವಿ. ದಯವಿಟ್ಟು ಬಾ ಸ್ವಾಮಿ, ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಂದು ನಮಗೊಂದು ಒಳ್ಳೆ ಮೆಸೇಜ್ ಕೊಡಿ ಸರ್. இல்ல, அவர் கூட ஒரு தீர்மான முடிவு எடுத்து இங்க சொல்லி இருக்கலாம். ನಿಮ್ಗೋಸ್ಕರ ನಾವು ಅಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀವಿ, ನಾನ್ ನಿಮ್ ಜೊತೆಗೆ ಇದ್ದೀವಿ, ನೀವು ಒಳಗಡೆ ಹೋಗ್ರಿ, ಸಿಎಂ ಕರೆದು ನಿಮ್ದು ರೆಸಲ್ಯೂಷನ್ ಮಾತಾಡಿ. ಆ ಮಾತು ಹೇಳಿಲ್ಲ. ನಿಮ್ಮಿಷ್ಟ ರೀ, ಕೂತ್ಕೊಳ್ಳಿ, ನಾವು ಶುಕ್ರವಾರ ಬರ್ತೀವಿ. என் தொழிலாளி என்ன முடிவு எடுப்பான்? யோசனை பண்ணிப்பார். இப்ப கபால் என்ன சொல்றது? எச்டி குமாரசாமி ஐயா வந்து கூட நீங்க எழுந்து போலியாம அவர் போனே சொல்ல ராஜா,
ಅವ್ರು ಫೋನ್ சொல்ல ಇದು ಕಾರ್ಮಿಕರು ಹೋರಾಟ ನಿಮ್ಮಿಷ್ಟಾರೆ ನೀವು ಕೂತ್ಕೊಳ್ಳಿ 2 or 3 days ಶುಕ್ರವಾರ ಬರ್ತೀವಿ ಆಯ್ತು வெள்ளிக்கிழமை ஆகட்டும் சனிக்கிழமை ஆகட்டும் ஞாயிற்றுக்கிழமை ஆகட்டும் திங்கட்கிழமை வா சாமி என் மதிப்பிற்குமிக்க ஆனரபிள் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் ஐயா HD குமாரசாமி அவர்களே மாண்புமிகு தலைவர் அவர்களே தயவு கூர்ந்து நீங்க சொல்ல எங்களுக்கு காப்பாத்தி கொடுங்க உங்களால முடியும் மேனேஜ்மெண்ட் போன் இந்த ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வந்திருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் இது என்ன காரணம் சொல்ல நீங்களும் எனக்கு ஒரு 4 நாள் கொடுங்க உங்களுடைய டாக்குமெண்ட் கொடுங்க நான் கார்ப்பரேட்ல சென்ட்ரல் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் ராஜ்நாத் சிங் சார் கிட்ட நான் பேசுறேன் ஹோம் மினிஸ்டர் கூட பேசுங்க ஐயா உன்னுடைய தோழர்கள் உன்னுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் உன்னுடைய கான்ஸ்டிடியூஷன் இந்த கோலார் டிஸ்ட்ரிக்ட் உண்டு இந்த கர்நாடக மாநிலம் உண்டு உங்க பிள்ளைங்க தானே நாங்க உட்காந்துக்கிறோம் இன்னைக்கு 19 நாள் ஐயா யோசித்துக்குவார் பக்கத்து மாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பறந்து வைக்கிறான் ஏன் இந்த பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் இல்லை ஆந்திரம் சரி கேரளம் சரி தமிழகம் சரி எல்லாரும் யோசிச்சுக்கிறோம் 19 நாளா இந்த பிள்ளைங்க போராடுனுக்குது அந்த ஊர் மக்கள் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது ஆனா யாருமே இதை எடுத்து முன் வரலையே என்ன காரணம் ஏன் நாங்க தாழ்த்தப்பட்ட ஒண்ணு கேவலப்படுத்துறீங்களா நாங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்றால எங்களை பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இருக்குதா ஏன் நாங்களா ஷெட்யூல் கேஸ்ட்னா உங்களுக்கு அவமானமா அப்ப எங்க உழைப்பு எங்களுடைய கஷ்டம் எங்களுடைய பலம் எங்களுடைய சக்தி எல்லாத்தையும் உங்களுக்காக எழுந்துட்டுமே அப்ப அது மாத்திரம் எப்படி நியாயம் தர்மம் இந்த உலகத்துல இருக்குதுன்னு சொன்னா கண்கண்ட தெய்வம் எழுதிய சட்டம் உண்மைன்னு சொன்னா இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் இந்த தெய்வம் எழுதுறது உண்மைன்னு சொன்னா இந்த மேனேஜ்மெண்ட் முன்ன வந்து என்னுடைய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும் இது நாளைக்கா முடிஞ்சது இன்னைக்கா முடிஞ்சது மாத்திரம் இந்த மேனேஜ்மெண்ட் தவறான எண்ணத்தை மனசுல வைக்காத இது தனிப்பட்ட தலைவர்கள் எடுத்த முடிவல்ல ஒட்டுமொத்த தோழமை தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை தொடர வேண்டும் இதில் வெற்றி காண வேண்டும் வெற்றி பெற்றால் மட்டுமே பந்தலை பிரிக்க முடியும் இதுதானே நம்முடைய சத்தியம் உண்மையா பொய்யா உண்மை அப்படி இருக்கலாம் யாரோ ஒரு தனிப்பட்ட நபர் இதை ஒத்துக்கிட்டு மேனேஜ்மெண்ட் பேசிச்சு எல்லாத்தையும் முடிச்சான் பந்தல பிரிச்சுதான் நடக்காது ராஜா நடக்காது இந்த கோஆர்டினேஷன் கமிட்டிக்கு உங்க மேல நம்பிக்கை வரணும் அதுக்கு எங்களுக்கு சில ஆதாரங்கள் வேணும் அப்பதான் இதுக்கு ஒரு நியாயம் பிறக்கும் அழகா சொன்னோம் எனக்கு ஒரு மினிட்ஸ் பண்ணி கொடு இதான் பண்ண போற எப்ப பண்ண போற மினிட்ஸ் பண்ணி கொடு தோழர்களே தப்பா கேட்டது ஏன் மினிட்ஸ் கேட்கிற நீ தமிழ் பொய்யே சொல்லுகிறிய உள்ளிருப்பு போராட்டம் பண்ண போது ஆகஸ்ட் 30 உங்களுக்கு எல்லாம் செட்டில்மெண்ட் பண்றான்னு இந்த மேனேஜ்மெண்ட் சரி அரசியல் தலைவர்கள் முன்னால சொன்னது உண்மைதானே ஏன் பண்ணல அதனால தான் உண்மையில நம்பிக்கை இல்லை சந்தேகம் பிறந்து விட்டா சத்தியம் பலிக்காது ராஜா சத்தியத்தை காத்தவன் சாட்சி சொல்ல வரத்துல ராஜா என் தொழிலாளி மாத்திரம் தான் ஐயா உண்மையானவன் வார்த்தையை மீறல எந்த சலசலப்பும் இல்ல ஒரே முடிவு வெற்றி நம்மளுக்கு உண்மையான வேஜ் அக்ரிமெண்ட் ஆகணும் ஒரு தரமான விலை மதிக்கத்தக்க ஒரு நல்ல கிஃப்ட் வேணும் என்னுடைய ரிட்டையர்ட் ஆகக்கூடிய தொழிலாளி ஏற்கனவே ரிட்டையர்ட் இருக்கிற தொழிலாளி கூட சர்வீஸ் கிராச்சுவிட்டி வேணும் எங்களுக்கு பர்சன்டேஜ் பேர்ல எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இது தப்புன்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல சரி இல்ல இந்த மாநிலத்தில் சரி இல்ல இந்திய திருநாட்டில் சரி யாருன்னா ஒருத்தர் சொல்லிட்டோம் உங்களுக்கு ரொம்ப பேராசரா ஏன் பந்தல்ல உட்காந்துக்கிறீங்க உரிய சொல்ல ராஜா கண்ணில்லாதவனும் சொல்ல மாட்டான் காதில்லாதவனும் சொல்ல மாட்டான் ராஜா ஊனமுற்ற என் தோழன் கூட சொல்ல மாட்டான் ராஜா அவனே பந்தல்ல வந்து உக்காந்து இந்த புள்ளிங்க செய்யற போராட்டம் உண்மையான போராட்டம் ஏன் என்னுடைய அன்பு சகோதரிங்க வந்தாங்களே
எத்தனையோ அன்பு சகோதரிங்க வந்து சொன்னாங்க, இங்க இந்த மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டு பேசணும், மகளிர் மன்றம், திருநங்கைகள் கூட வந்து இந்த இடத்துல சொன்னாங்க. இவங்களுக்கு வந்து உண்மையான ஒரு நல்வழிப்படுத்தலன்னு சொன்னா கேட்டு முன்னால வந்து நின்று சிந்தி சிரிச்சிடும் சொல்லிக்கிறாங்க. அதனால இந்த போராட்டத்தை வெகு தீவிர அடைய வைக்கிறது மேனேஜ்மெண்ட் தான் பொறுப்பு. இந்த ஊர் வந்தாவதுன்னு சொன்னா இந்த ஊர் வந்தாவதுன்னு சொன்னா அதுக்கு மேனேஜ்மெண்ட் தான் பொறுப்பு. இந்த ஊர்ல தோழர்களுக்கு ஒரு குறைபாடுன்னு சொன்னா எப்படி இந்த கன்னட தேசத்தினுடைய கன்னட ராஜ உற்சவா வட கர்நாடகாவில் இருந்து மண்டியாவில் இருந்து அந்த தாயே பவனியா வந்து அனைத்து தொழிலாளர் தோழர்களுடைய அன்பு சகோதரர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போய்க்குது. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல செய்தி வருது. அப்புறமா பார்த்தா ஆச்சரியமாவா இருக்கிற நினைத்துக்காது. ஆகையினால என்னுடைய தோழமை தொழிலாளர் தோழர்களே, நீங்க எந்த காத்து கொண்டும் மனசு விடாது. இல்ல தலைவரே நாங்க தான் சப்போர்ட் பண்ணிட்டோமே அப்படி இல்லை ராஜா. நீ காலையில் இந்த போராட்டத்தில் வந்து பங்கேற்கணும், முடிகிற வரலும் இருக்கணும். நம்மளுக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இப்ப ப்ரொடெக்ஷன் கம்மி, 4 ஜீப் இருந்துச்சு, இப்ப பாத்தியா ஒரே ஏன் இந்த பிள்ளைங்க ஒழுக்கமா இருக்கிறாங்க, இந்த பிள்ளைங்க நியாயத்துக்கு போராடுறாங்க. இவங்க வன்முறையாளர்கள் அல்ல, இவங்க உக்கிரவாதிகள் அல்ல, இவங்க தீவிரவாதிகள் அல்ல, இவங்க உழைப்பாளிங்க. அது கூட உழைப்பாளி பெற்ற பிள்ளைங்க, இன்னொரு உழைப்பாளிங்க. அப்படி நம்ம மத்தியில் இருக்கும் பொழுது நம்ம ஒழுக்கத்தை பேணி காக்க வேண்டும். அது மாத்திரமல்ல தோழர்களே, தயவு செய்து வண்டியை அண்ணாங்க நிக்க வச்சுட்டு மற்றக்கு இடையூறு இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு மெசேஜ் காலையிலே வந்துச்சு, அங்க நிக்க வச்ச இந்த வண்டியில எல்லாம் யாரோ பசங்க பெட்ரோல் கட்டி எடுத்துக்கலாம். டிபார்ட்மெண்ட் யாரும் மாவு மிஷின் கூட இல்ல, இந்த பக்கம் 2 தூக்கு எடுத்துன்னு போறேன் கூப்பிட்டு பார்த்தா 2 தூக்குலயே பெட்ரோல் இருக்குது. 20 லிட்டர் பெட்ரோல் எடுத்துன்னு போய்க்கிறாங்க. உங்களுக்கு நீங்க இடம் கொடுத்து இருக்கிறோம், மிரர் அந்த மிரர் உங்களோட கைட்டு போறாங்க. அதனால அது ஒரு மன உளைச்சல் உங்களுக்கு ஏற்படும். தயவு செய்து வண்டி எடுத்து நிக்க வைங்க. யாருன்னா இதுல அவசர ஏதோ வீட்டுக்கு முக்கியமான வேலைன்னா போயிட்டு வாங்க, யாருக்கு யாரையும் நாங்க இடையூறு பண்றது இல்லை. பட் இந்த போராட்டத்தை நீ சக்சஸ் பண்ணனா நீ பெங்களூர்ல எப்படி வேலைக்கு வரையோ அந்த எண்ணத்துல இங்க வரணும். நீ யூனிஃபார்ம்ல வரணும், டிசிப்ளினா இருக்கணும். இந்த போராட்டத்துல பேசக்கூடிய பேச்சு நீ மக்கள் மத்தியில போயிட்டு நீ பேசணும். அது என்னவோ பேசினாங்க, என்ன பேசினாங்கன்னு தெரியல, பிரயோஜனம் இல்லை ராஜா. அப்புறம் என்ன பிரயோஜனம்? ராமாயணம் பார்த்து சீதைக்கு சித்துப்பம் யாருன்னு தெரியலன்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? அனுமான் ஒரு வரலாறு இருக்கு தெரியுமா? அந்த இந்திரிஸ் பிரிட்ஜ் உள்ள நுழையும் போதே எனக்கு வெற்றின்ற ஒரு நிகழ்ச்சி கட்சி இருந்துச்சுன்னா வெற்றி வெற்றி வெற்றின்னு பந்தலூர்லயே வந்திருப்பேன். எனக்கு கிடைக்கல, அங்க தர்மமான வார்த்தை எனக்கு கிடைக்கல, உண்மையான வார்த்தை அங்க கிடைக்கல. இது சும்மா ஒப்புக்குச்சப்பா பேச்சு, இது சும்மா தட்டி கொடுக்கிற பேச்சு, இது தடி கொடுக்கிற பேச்சு. நான் ஒரு சிட்டிங் பேசணும்னு கார்பரேட்டுக்கு சொல்றது, நீ பேசுறது ஒண்ணுமே யூஸ் இல்லை ராஜா, எதுவுமே யூஸ் இல்லை. நான் சொல்றேன், நான் இந்த கம்பெனியுடைய சீஃப், நான் HR சீஃப், நான் சொல்றேன், நான் முன்ன நிக்கிறேன். இது ஓகே இருக்குது, உங்களுடைய போராட்டத்தின் மேல ஓகே இருக்குது, இந்த கம்பெனிக்கு இத்தனை கோடி லாஸ் ஆயிருக்குது, நாளைக்கே உள்ள வாங்க, உங்களுக்கு மண்டல கார்பரேட் மேனேஜ்மெண்ட் கிட்ட உட்கார வச்சு பேசுறதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். சொல்லுவேன்னு எதிர்பார்த்தா நீ சொல்லுவே இல்லை. பந்துல பிரிச்சுட்டா சொல்றேன்னா பந்துல பிரிச்சு ரிப்போர்ட் சொல்றேன்னு வச்சுக்கோ. இன்று போய் நாளை வா, எப்படி ராஜா, எப்படி? ஆகையினால என்னுடைய தோழமை தொழிலாளர் தோழர்களே, உங்கள் யாவருக்கும் இந்த மாலை வேலையில தெரிவிப்பது யாதனில் என்னன்னு தெரியல, திடீர்னு ஆபீஸ்ல எல்லாம் கூப்பிடுறாங்க. வர என் அன்பு சகோதரியே பேச சொல்லிக்கிறாங்க, உஷாவை பேசு தாயே, இந்த விஷயத்தை மாத்திரம் பேசு.